ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேட்ச் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா டிசி விசஸ் ஜிடி. டெல்லியில் ஃபெரோஷா கோட்டில் அருண்ஜேட்லியில் நடக்குது. இந்த வீடியோலையும் நம்ம தனியாக தான் இருக்கோம். ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஒரே நாளில் வீடியோ எடுக்கிறது, ஒரே டயத்தில் தான் வீடியோ எடுப்போம், ரிவ்யூ. ஸோ அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால வரல. அடுத்தடுத்த வீடியோவில் ஜாயின் பண்ணிடுவாங்க, நம்ம பாய்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் காம்பினேஷனில் சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா டெல்லி வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வின்னிங் காம்பினேஷனோட வராங்க. ஸோ அவங்க மாற்ற மாட்டாங்க. டாப் ஆர்டர் அவங்களுக்கு ராகுல் ஃபீலாக இருந்தாலும் ராகுல் எல்லாம் மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு இது கிடையாது. ஸோ அதனால் அதே காம்பினேஷன் தான் ஆடுவாங்க. ப்ளஸ் வந்து ஜிடி வந்துட்டு கேப்டன் கில் ரிட்டன் வந்துற மாதிரி சாய் சுதர்ஷன் ஒரு இதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தார். ஸோ கில்லு வந்துட்டாருன்னா குமார் கோஷாரா மாதிரி கில்லு அவங்களும் அதே காம்பினேஷன் ஆடிடுவாங்க மீதியெல்லாம். ஸோ இப்போ டெல்லியில் மேட்ச் நடக்குன்றப்போ டாஸ் முக்கியமாக இருக்குமா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கி டெல்லியில் நடந்த வந்து ஈவினிங் மேட்ச்சு, அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. நைட் மேட்ச்சில் பிச்சு அப்படி இருக்குமான்றதும் கிடையாது, சந்தேகம் தான். ஒரு பேட்டிங் கிரவுண்டு தான் டெல்லி எப்பயுமே. உங்களுக்கு டைமென்ஷன்ஸை பார்த்தாலும் சின்ன கிரவுண்டு தான். ஸோ பேட்டிங் பேரடைஸாக தான் இருக்குன்னு நம்புகிறேன் நான். அதனால் டாஸ் ஜெயிச்சா மேக்ஸிமம் சேஸுக்கு தான் போகிற மாதிரி இருப்பாங்க. டாஸ் வந்து குரூஷியல் ஃபேக்டராக இருக்கும் இங்கே. ஏன்னா டியூ கூட செட் ஆக வாய்ப்பு இருக்குது. டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீமுக்கு தான் சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். இந்த டீம் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க எப்படியும். ஸோ கில்லு வந்து திரும்ப வந்து போர்டில் ரன்ஸு போட்டால் தான் ஜிடிக்கு வந்துட்டு வாய்ப்பு. ஏன்னா ஜிடியோட டாப் 3 தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது ஏன்னா அவங்களோட அதுக்கு டாப் 3க்கு கீழே வந்து கிளென் ஃபிலிப்ஸ் இருந்தால் கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. இது 2 மேட்சாக பரிசாக பண்ணல. ஸோ அவரையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா டாப் 4ல் ஃபயர் பண்ணாட்டினா அவங்களுக்கு அதுக்கு கீழே பேட்டிங் இருக்க மாதிரியே தெரில. வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், இவர் தெவாட்டியா, ரஷீத் கான், ரபாடா. போன மேட்ச் வந்து ரஷீத் கானுக்கும் ரபாடாவும் கொஞ்சம் கடைசி நேரத்தில் அடித்ததுனால அவங்களுக்கு வந்து க்ளோஸாக வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் எல்லா மேட்சும் அடிப்பாங்களான்றது வந்து நம்மளால் கான்ஃபிடென்ட் சொல்ல முடியாது. அவங்க வந்து பவுலர்ஸ் ஹூ கேன் பேட் அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து எல்லா மேட்சும் பிலீவ் பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். அவங்களுக்கு பட்டுதுன்னா நமக்கு நல்லது, படாட்டினா ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ டாப் 4 அவங்களுக்கு ஹெவியாக, டாப் 3 ஹெவியாக பண்ணி ஆகணும். நம்ம ஃபிலிப்ஸும் சேர்த்தா கூட டாப் 4 அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான், பார்ப்போம். ப்ளஸ் வந்துட்டு டெல்லியோட அவங்களோட பவுலிங்கை வந்து இவங்க டாப் 4 மேனேஜ் பண்ணணும். ஏன்னா முகேஷ் குமார் வந்து நல்ல ஃபார்மில் பவுலிங் போடுறாரு. 2 மேட்சாகவும் நல்லா போட்டிருக்காரு. நான் வந்து ப்ரிவியூலேருந்தே கதறிட்டே இருந்தேன், முகேஷ் குமார் இவங்க அவரை ஆட மாட்டாங்க, நைபு ஆக்கிப் நபி தான் ஆடுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி, ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடிலாம் அவர் டெலிவரி பண்ணியிருக்காரு டிசிக்கு. ஸோ அவரை தான் ஆடுறாங்க அவங்க. ப்ளஸ் வந்து எனக்கு இன்னொரு டெல்லியில் ஒரு வருத்தம்னு சொல்கிறது இல்லை, டெல்லியில் ஒரு மைனஸ் பாயிண்டாக என்ன இருக்குன்னா, முகேஷ் குமார் பவர் பிளேயில் போடும்போது அவருக்கு சப்போர்ட்டிவாக லுங்கி இங்கடி போடுறது இல்லை. அவர் வந்து டெத்தில் அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து அந்த ஸ்லோவர் பால்ஸ் போட்டு இது பண்ணிடுறாரு. பவர் பிளேயில் வந்து அவர் 10 ரன்ஸ் ப்ளஸ் கொடுத்துறாரு. அவர் பவர் பிளேயில் 1 ஓவர் போட்டாலும் சரி, 2 ஓவர் போட்டாலும் சரி, அவர் 2 ஓவர் போட்டார்னா 9 ரன் ரேட் கிட்டே கொடுத்துறாரு. 1 ஓவர் போட்டார்னாலுமே 9-10 கொடுத்துறாரு. ஸோ அது முகேஷ் குமார் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பவர் பிளேயில் போடுற ஒரு ஆள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். போன மேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் முகேஷ் குமார், செகண்ட் ஓவர் இங்கிடி, தேர்ட் ஓவர் முகேஷ் குமார் போட்டுட்டு ஃபோர்த் ஓவர் அக்ஷர் பட்டேல் வந்து விக்கெட்டு இது பண்ணதுனால, அக்ஷர் பட்டேலும் விப்ராஜ் நிகமும் வந்ததுனால அவங்க கொஞ்சம் பவர் பிளே இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ லுங்கி இங்கிடியே 2 ஓவர் போடணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பால் ஸ்பின் ஆகாத பிச்சாக இருந்ததுன்னா அக்ஷர் பட்டேலோ விப்ராஜ் நிகமோ பவர் பிளேயில் வந்து போட்டால் அடிச்சிடுவாங்க. ஸோ அந்த பவர் பிளே கன்சன்ஸ் மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் பவுலிங்கில். அதே மாதிரி பேட்டிங்லையும் அதே தான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த பவர் பிளேயில் விக்கெட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஆடினாங்கன்னா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். 2 மேட்சுமே அவங்களுக்கு சமீர் ரஸ்மின்னு ஒரு பேட்ஸ்மேன் வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 140ல் 70, 160ல் 90. ஸோ நீங்களே அதிலே பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒன்றில் 50% ரன் அவரே அடிச்சிட்டாரு, இன்னொன்று 50% மேலே ரன் அவர் அடிச்சிட்டாரு அந்த ஸ்டேஜில். ஸோ வந்துட்டு அவர் வந்து ஒரு சிங்கிள் பேட்ஸ்மேனை நம்பி மொத்த டீமும் இருக்க மாதிரி இருக்குது இப்போ. ஆனால் மொதல் மேட்ச் வந்து அவருக்கு ஸ்டப்ஸு சப்போர்ட் பண்ணார். இந்த மேட்ச்சில் வந்து நிஷங்கா சப்போர்ட் பண்ணால் கூட முக்காசி ரன்னா ஒரே பேட்ஸ்மேன் எல்லா மேட்சும் அடிக்க முடியுமான்றதும் கொஸ்டின் தான். அவங்களோட ஓப்பனர்ஸும் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணணும். நிதிஷ் ராணாவோ கேஎல் ராகுலோ அவங்க இன்னும் ஸ்டெப் அப் பண்ணி ஆடினாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஜிடிக்கு வந்து நம்ம மிடில் ஆர்டர் பிரச்சனை சொல்லிகிட்டே தான் இருக்கும். அது பிரச்சனையாகவே தான் இருந்துகிட்ருக்கு. அவங்கள மாற்றுறதுக்கும் ஆப்ஷன் பெருசாக இல்லைன்றது தான் அவங்க பிரச்சனையே. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ப்ளஸ் வந்துட்டு அவங்க பவுலிங் பார்த்தோம்னா ஜிடி வந்து பவுலிங் ஓரளவு டீசெண்டான பவுலிங்காக தான் இருக்குது. ப்ளஸ் ஆனால் ஹை ஸ்கோரிங் கிரவுண்டில் வந்து அவங்க 200+ கொடுக்குற பவுலிங்காக தான் இருக்கிறாங்க. அவங்க தெரில எனக்கு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன். அவர் வந்து இன்னிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவுலிங் போட்டார்னா 40+, அதாவது 10 எக்கனாமி மேலே கொடுத்துறாரு. அதாவது கிட்டத்தட்ட 9.7 to 10 இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போட்டார்னா, அதே செகண்ட் இன்னிங்ஸில் போட்டார்னா அவர் 6 to 7 எக்கனாமியில் இருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இவங்க
என்ன பண்ணுவாங்க, அதுவுமே ஒரு டேட்டா ட்ரிவன் பாயிண்ட் தான். நான் சொல்ல போனால் ஆர்ஆரோட இதில் சொல்லுவேன். பிரசித் கிருஷ்ணாவோட ஃபேக்டரே எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. ஸோ பிரசித் கிருஷ்ணா ஒரு ஃபேக்டராக மாறிட்டாருன்றது ஒரு நல்ல விஷயம் தான் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அது அகமதாபாத்தில் அவங்க பேக்கப்லேருந்து பெரிய கிரவுண்டு அடிக்கிறது கஷ்டம். இது ஃப்ரெஷ்ஷாக போடலாம், எஜ்ஜில் போட்டால் கூட 6 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசிட்டு 6 போகிற கிரவுண்டு. இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்ப்போம். சிராஜ் வந்து போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பினாரு, ஆனால் திரும்ப கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு ஆனால் இவங்க ரபாடாவை தூக்கிட்டு ஜேசன் ஹோல்டர் ஆடினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீம் காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் நல்லா தான் வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்பின்னர்ஸும் உங்களுக்கு ரஷீத் கான் இருக்காரு. அது போக உங்களுக்கு வேணும்னா வாஷிங்டன் சுந்தரை வச்சு போடலாம். ப்ளஸ் வந்துட்டு ஜேசன் ஹோல்டர் போடுவார். அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் பேட்டிங் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ஜிடி ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்றது நமக்கு தெரியலை. அப்போ இந்த மேட்ச் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ப்ளஸ் வந்து நான் இந்த மேட்ச் வந்துட்டு என்ன மேட்சப் நான் எதிர்பார்க்குறேன்னா முகேஷ் குமார் விசஸ் ஓப்பனிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் விசஸ் சிராஜ் நான் எதிர்பார்க்குறேன். நான் சிராஜ் வந்து ஃபஸ்ட் ஓவர் போடுவார். இவர் 2 மேட்சுமே ஃபஸ்ட் ஓவரில் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் திரும்ப கம்பேக் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதான். அதனால தான். ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் வரல, ஆனால் ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. யோகியும் பக்தாவும் டிசி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட் வந்து ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் கூட ஜிடி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிடி வந்து ஹெட் டு ஹெட்டில் ஃபெராஷா கோட்லாவில் 2-1 இருக்காங்க. ப்ளஸ் வந்து மொத்தமாக ஹெட் டு ஹெட் பார்த்தா கூட ஜிடி தான் டிசியோட அஹெடாக இருக்காங்க. இப்போ கரண்ட் ஃபார்ம்னு பார்த்தா வேணால் டிசி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் ஜோஸ் பட்லருக்கு வந்து ஃபெராஷா கோட்லான்றது ஒரு ஃபேவரட் கிரவுண்டு. அவர் வந்து 50+ ஆவரேஜ், 150 மேலே ஸ்ட்ரைக் ரேட், 170 ஸ்ட்ரைக் ரேட்டில், 160 அந்த ரேஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு ஃபெராஷா கோட்லாவில். ஸோ வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சாய் சுதர்ஷனும் பேக் டு ரன்ஸ். ஸோ எனக்கு அவங்க டாப் 3 கிளிக் ஆகிடும்ன்றது மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் அவங்க பவுலிங் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிடும்னு தோணுது. டெல்லியோட ஜிடி பவுலிங் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடும்ன்றது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் வந்து ஜிடியை பேக் பண்ணுறேன். பார்ப்போம். 2 டிசி 2 ஜிடி நாங்கள் போகிறோம். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உல்ஃப்ஸ் வெர்சஸ் ஹாரி. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்